வன ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வரசநாடு பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் வரசநாடு மேகமலை பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள வன ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. எந்த நேரத்திலும் மக்கள் வெளியேற்றப்படலாம் என்ற நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து இங்க வாழ்ந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்துருக்கோம். நாங்க இது இப்போ சமீபத்துல ஃபாரஸ்ட் அதிகாரியை உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீங்க இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கடுமையான தொந்தரவு கொடுக்குறாங்க. நாங்க இந்த குறைஞ்ச வருமானத்தை வச்சு இந்த ஏரியாவிலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போச்சு. நான் எங்களை போய் டவுன்ல வாழ சொன்னா நாங்க எப்படி வாழ்றது? எங்களுக்கு வேற வாழ்வாதாரத்துக்கு வழியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாங்க இங்கேயே தான் வாழ்வோம். எங்களுக்கு இப்ப வந்திருக்க அரசு முன்னாடி இருந்தாரு எம்ஜிஆர் பீரியட்ல ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கருணாநிதி பீரியட்ல பட்டா கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. மற்ற இடமுறம் பட்டா வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுலேயே தான் நாங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்துக்கிருந்தோம். அதுக்கு முன்னாடி ரோடு இதெல்லாம் போட்டாங்க. இப்ப இந்த கொஞ்ச காலத்துல ரோடு எந்த ரோடு போடுறது கிடையாது. போன இருந்த ஆட்சி ரோடு கிடையாது. கரண்ட் வசதி சரியா கொடுத்தது கிடையாது. எங்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு நெட்டு இந்த சம்பந்தமா கேட்டு பல தடவை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான ஒரு இதுவுமே கொடுத்தது இல்லை. இப்ப வந்திருக்கிற அரசாது எங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் இருந்து தொல்லையிலிருந்து காப்பாத்தி, இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி, இந்த நிலத்தை விவசாயம் பண்ணி எங்களை நிம்மதியா வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க அப்பா, நான் 4 பரம்பரை ஆயிடுச்சு. மீண்டும் போய் என் மகனும் அங்கதான் இருக்கேன். என் மகனுக்கு வயசு 35 ஆயிடுச்சு. இங்கதான் நாங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற அடிப்படை சுத்தி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இங்கதான் இருக்கோம். நாங்க படிச்சிருக்கோம், பிள்ளைய படிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாம் தோப்பு துறவு வச்சு நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடத்துல 10-15 ஆண்டுக்கு பின்னாடி இந்த ஃபாரஸ்ட்காரங்க ஒயிலா போயிடுச்சு, நிலம் எங்க நிலம் தான், நீங்க இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எந்த சூழ்நிலையும் இந்த இடத்த விட்டு நாங்க போக முடியாது. இதுக்கு நாங்க அரசு சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, அரசுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். எல்லாமே நாங்க பாதி செய்யறோம்னு சொல்லிருக்காங்க. ஆனா வனத்துறை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டாயமா இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்க விட்டு போக முடியாது. நாங்க இந்த ஊருக்கு எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து 7 தலைமுறையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 7 தலைமுறையா வாழ்ந்து பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ரோன் வாங்கி வீட்டை கட்டி விவசாயத்துக்கு ரோனை வாங்கி காட்டுல போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கையில இந்த ஃபாரஸ்ட்காரங்க கார் வாட்சர் என்ன கண்டு இறக்கி வை, இந்த கண்டு எங்க போய் போட போற, எந்த காட்டுல போட போறேன்னு சொல்லி எங்களை தொந்தரவு படுத்துறாங்க. எங்க போனா எங்க கஞ்சி வீட்டுக்கு போற, யாரு உங்க வீட்டுக்காரர் எந்த மரத்தை வெட்டுறாப்லையா கண்டை வெட்டுறாப்லையான்னு கேட்கறாப்புல. இந்த 100 வருஷமும் செய்யாத தப்பாவாயா நீ போய் செய்ய போறோம்? நாங்க 1947 நாடு சுதந்திரமானது பிற்பாடு இந்த ஏரியா பூரா கண்டமுன் செம்மீன் பூமியா இருந்தது. எங்க சியம்பாட்டின் காலத்துல 100 ஆண்டு 150 ஆண்டுக்கு முன்னால இங்க இருக்கிற மரம் மட்டை எல்லாம் அன்னைக்கு இல்லாம இருந்தத காடுகள் அந்தந்த ஏரியாவில் காடு வெட்டுறாங்கன்னு சொல்லி காடுகளை வெட்டி இன்னைக்கு நாங்க தகுந்த மரத்துகளை போட்டு பொறுப்போட நாங்க இருக்கிறோம். திமுக சர்க்காரில் எங்களுக்கு பட்டா கொடுத்தாக, கரண்ட் இல்லாதவங்க கரண்ட் கொடுத்தாக. இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து எங்களை வெளியேற்றினோம்னா நாங்கள் எந்த மாதிரி வெளியேற்றணும்? எங்களுக்கே தமிழ்நாடு சர்க்காரு எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை நிறுத்தணும்.